ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிடஜம்பளி ஃபண்டிபிள் பேசுகிறேன். ஆங்கில புத்தாண்டு பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு 1ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகிரகத்தோடு அனைவருக்கும் சுபயோகமான பலன் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க. தேனீக்கிளை போன்ற சுறுசுறுப்பு மிக்கவர்களான கடகராசி அன்பர்களே, அடியும் இடியுமான வாழ்வில் சிறந்ததொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய 2024 நிச்சயம் நன்மை தரக்கூடுங்க. சிறப்பெனும் செல்வம் பெரினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்ற கோள். அதாவது சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருந்தாலே மாசற்றவரின் கொள்கையாகும். புத்தாண்டு பலன் சொல்லும்போது 9 கிரகங்கள் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டுங்க. மேலும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று நாம் பார்த்து சொல்ல வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகள் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா, வேலை மற்றும் தொழில், அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை, விவசாயம், காதல் கனவு, கல்யாண ஆசை, புத்திரபாக்கியம், கணவன் மனைவி உறவு, மாணவர்களின் கல்வி நிலை, வீடு, மண்மனை யோகம், உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விக்கு விடையை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. இந்த ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டம சனியாக இருந்தாலும் கடமைகளையும் நிர்வாக திறமையும் நீதியரசன் சனி பகவான் நிச்சயம் கொடுப்பாருங்க. 8இல் துரதிர்ஷ்டம் மட்டும் அல்லங்க, மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு. நிச்சயம் நன்மையும் சனி பகவான் கொடுப்பாருங்க. குரு பகவானை பொறுத்தவரையில் வருட துவக்கத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் கர்மஸ்தானம் வலுப்பெறும், அதாவது ஜீவனம் நன்கு கிடைக்க பெறுவீங்க. சுபயோகத்தை குரு பகவான் நிச்சயம் அளிப்பார். மற்ற சர்ப கிரகங்களான ராகு, கேது வருடத்தின் முதலே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் பாக்கியஸ்தானமும் முயற்சி ஸ்தானமும் வலுப்பெறுகிறது இந்த ஆண்டு. மற்றும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மாதத்தில் 30 நாட்களில் 27 நட்சத்திரங்களை சுற்றி வரும்போது கேந்திரம் திரிகோண பலம், அதாவது 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடங்களில் வரும்போது மிக சிறந்த நன்மையும் நிச்சயம் அளிப்பாருங்க. மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பல மாற்றங்களில் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கொடுக்கக்கூடும். பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2ஆம் ஸ்தானமான தன பாவத்தை பார்ப்பதும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களால் முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. தன வருவாய் தாராளமாக வரக்கூடுங்க. காரிய தடங்கள் அவ்வப்போது வரும்போது விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலையை சாற்றி விட்டால் நிச்சயம் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஒருவரின் தொழில், வேலை, ஜீவனம், புகழ், வருமானத்தை சொல்லக்கூடிய இடங்க. 10ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு மேஷ செவ்வாய், அவரே உங்களுடைய ராஜ யோகாதிபதிங்க. கேந்திரஸ்தானம் ஆண்டின் தொடக்கத்திலே இருப்பதும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் தொழிலில் மிக சிறந்த வளர்ச்சியை காண்பீங்க. புதிய முதலீடு செய்வதற்கு உண்டான காலகட்டமாகவே இருக்கும். மே மாதம் முதல் டிசம்பர் வரை பார்த்தீங்கன்னா குரு பகவான் 11இல் நிற்க தொழிலில் மிகுந்த லாபங்க, அதாவது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொழில் விரிவடையுங்க. பண பரிவர்த்தனையில் மட்டும் பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு. மேலும் சிறு குறு வியாபாரிகள், வெளியூர் வியாபாரிகள், மின் உபகரண தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டிட விற்பனையாளர்கள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள், வாகன ஏஜென்சியாளர்கள், ஓட்டுநர்கள், பங்குச் சந்தையாளர் என அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம், மனமகிழ்ச்சி நிச்சயம் தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 6ஆம் பாவகம் அடிமை வேலையை சொல்லக்கூடியதுங்க. 10ஆம் இடம் தாங்க சொந்த தொழில், சொந்த வேலையை சொல்லக்கூடியது. அதாவது 6ஆம் இடத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனுர் குரு பகவான், அவர் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் ஆண்டின் துவக்கத்தில் இருப்பதால் கிரகங்கள் தரும் யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்க பெறுவீங்க. இந்த ஆண்டு உயர்ந்த பதவி, வேலை மாற்றம், கை நிறைய மாத வருமானம் போன்ற அனைத்துமே நிறைவேறக்கூடுங்க. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை காலங்களில் உங்களின் மதிப்பு கூடுதலாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. மேலும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், காவல்துறையில் உள்ளவர்கள், ஆசிரியர், வங்கி வேலையாட்கள், இன்ஜினியர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் வெவ்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஆண்டாகவே 2024ஆம் ஆண்டு இருக்கக்கூடுங்க. அரசாங்க வேலைக்காக காத்திருக்கும் உங்களுக்கு அரசு தேர்வில் ஆண்டின் பிற்பகுதியில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரைக்குள் நல்ல முடிவுகள் வரக்கூடுங்க. நீங்கள் எந்த துறையில் ஆசைப்பட்டீங்களோ அதே துறையில் அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்க பெறுவீங்க இந்த ஆண்டு. சூரிய பகவான் அரசு கிரகம், அவர் உச்சம் பெறும்போது மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு சனி பகவான் 8இல் மறைந்தாலும் சற்று அலைச்சலை தந்து பின்பு உங்களுடைய நியாயமான உழைப்பால் உங்களை உயர்த்துவார். மே மாதத்திற்கு பின்பு குரு பகவானின் கருணை மழையால் பயிர்கள், காய்கனிகள் மூலம் நேரடி வருமானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஆண்டில் விவசாயிகளுடைய கவலைகள் நிச்சயமாகவே தீரக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருடத்தின் முதல் பகுதியிலே ராகுபகவான் 9ஆம் இடத்தில் நிற்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. நீண்ட நாளாக தாமதமான அந்த விசா அனுமதி ஒப்பந்தம் இந்த ஆண்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்ப சுமையை இறக்கி வைப்பீங்க. மே மாதம் முதல் டிசம்பர் வரை காலகட்டம் குரு பகவான்
11ஆம் இடத்துலேருந்து அந்த 11ஆம் இடம் ஏன் குரு பகவான் இருக்கிறார்னா, உங்களுக்கு வந்து கை நிறைய பணத்தை வந்து கொடுப்பதற்கும், குரு பலனை அளிப்பதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே செயல்படுவாருங்க. வெளிநாட்டில் தொழில் மாற்றங்களை விரும்புவதற்கு வளர்ச்சிகள் நிச்சயம் காண்பீர்கள். சனி பகவான் 8ல் நிற்பதால் எதிரிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஏமாற்றங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிரந்தர குடியுரிமைக்கும் உங்களுக்கு வந்து நிச்சயம் நல்ல பலனை அளிக்க கொடுங்க. அதாவது பிஆர் என்று சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்க பெறுவீங்க. இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமாகவே நீங்கள் இருப்பீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சற்று தடுமாற்றங்களை கொடுக்கும். 7ஆம் இடத்தின் அதிபதி மகர சனி பகவான் 8ல் மறைவதால் அஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டத்தை அளித்தாலும், ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவான் பயிற்சி மே மாதம் முதலிலே இருந்து ராசிக்கு 11ஆம் இடத்தில் சென்று அமர்ந்தால் குரு பலன் முழுமையாக கிடைத்து மனம் குளிரும் வகையில் மணப்பெண்ணும் மணமகனும் கிடைக்கப் பெறுவீங்க. மங்கள வாழ்வில் அடியெடுத்து வைப்பீங்க. முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு 2வது திருமணம் வாழ்வில் வசந்தத்தை நிச்சயம் தரக்கூடும் 2024ஆம் ஆண்டில். காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு துவக்கத்திலே சற்று போராட்டமாக இருந்தாலும், ஆண்டின் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றமான குரு பயிற்சி சாதகமாக இருப்பது, சுக்கிரன் புதன் காதல் கிரகங்கள் இவர்களுடைய நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு காதல் யோகத்தை வந்து நிச்சயம் வந்து அளிப்பாங்க. ஒருதலை காதல் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய காதலை நீங்கள் நிச்சயம் பதிவு செய்யலாம். காதல் ஒரு மேஜிக்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிச்சயமாக காப்பாற்றி கரை சேர்க்கும். இந்த ஆண்டு காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும். கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா சற்று கருத்து மோதல் ஆண்டின் துவக்கத்தில் இருந்து வரக்கூடுங்க. 8ல் சனி நிற்க அமைதியை கடைபிடிங்க. பொறுமையை இழந்தால் வம்பு வழக்கு பிரிவு என்பதை வந்து சந்திக்க நேரிடும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை வந்து அதாவது வெற்றிலை மாலையை வந்து போட்டுவாங்க. உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடும். தினந்தோறும் திருக்குறள் வாசியுங்கள். அதாவது வள்ளுவன் வாசிகையைப் போல தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் இருப்பதற்கு திருக்குறள் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு உதவியாகவே இருக்கக்கூடுங்க. புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் கவலையும் கண்ணீருடன் இருந்த தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லாமல் தவித்து வந்த நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க. 5ஆம் இடத்தின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான செவ்வாய் முருகப்பெருமானுடைய அருளை வந்து பெற்றுத் தருவார். அவர் நல்ல ஸ்தானங்களில் அதாவது மார்ச் முதல் ஜூன் வரை காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துள்ளி விளையாடுவதற்கு புத்திரபாகத்தை அளிப்பார். சுப நிகழ்ச்சிகள் சீமந்தம் வளையகாப்பு போன்றவை இந்த ஆண்டு நடந்தே இருக்கக்கூடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் துவக்கத்திலிருந்து அடிப்படை கல்வி விஷயங்களை அதிக ஆர்வத்துடன் படிப்பீங்க. நல்லொரு நட்பால் உயர்கல்வி ஆராய்ச்சிகளில் சிறந்து விளைவுங்க. குரு பகவான் மே மாதம் முதல் 11ஆம் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பாராட்டம் தரும் வகையில் வழிநடத்துவார். நீட் எக்ஸாம் போன்றவையில் வெற்றியும் பெறுவீங்க. விளையாட்டு போட்டி பந்தயங்களில் முதல் நிலை மாணவராகவும் வலம் வருவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கக்கூடுங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஆண்டின் துவக்கத்திலே உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிர பகவான் சுகபோக வாழ்வை அளிப்பாருங்க. ஜனவரி முதல் மே வரைக்குள் புதிய நிலம், பூர்வீக சொத்து, சொந்த நிலம், கனவு இல்லம் அத்தனையுமே நிறைவேறக்கூடும். பண சேகரிப்பு மூலமாக நேரடியாக தங்க நகை, உயர்ந்த வாகனம், ஆடம்பர பொருள் சேர்க்கை போன்றவை வாங்கி மகிழ்வுங்க. 8ல் சனி இருந்த போதிலும் வங்கி கடனை கொடுப்பாரு. இன்சூரன்ஸ் மூலமாக பணத்தை கொடுப்பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதையும் அவர் வந்து அங்கேருந்து செய்வார். நீங்கள் ஜெயிக்கக்கூடியவராகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. சோதனைகளை கடந்து சாதனையும் புரிவீங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சற்று மன நிம்மதி குறைய கொடுங்க. 6, 8, 12 இந்த இடங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கஷ்டத்தை மட்டும் சொல்லக்கூடிய இடங்க. கடன்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அந்த விஷயங்கள் வந்து உடல்நிலையில் வந்து பாதிப்பு அடைய கொடுங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் இந்த வருடம் சற்று மன நிம்மதி குறைய கொடுங்க. ஏன்னா 6, 8, 12ஆம் இடம் பொதுவாக ஒருவருடைய கஷ்டங்கள், கடன்கள், காலம் முடிவது பற்றி சொல்லக்கூடிய இடங்க. இந்த ஆண்டு கடுமையான போராட்டம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 8ல் சனி பகவான் அதாவது அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு அடி வயிற்று வலி, உணவு செரிமான பிரச்சனை, அதேமாதிரி இருதய பிரச்சனை, பதட்டம், பயம் அனைத்துமே வந்து போகுங்க. அடிக்கடி மருத்துவரை வந்து சென்று பார்த்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 8ஆம் எண் வரைந்து அதில் நீங்கள் தினந்தோறும் நடக்க வேண்டுங்க. மனம் விட்டு பேசுங்கள். மகிழ்ச்சி வந்து நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கிர பகவான், ராகு பகவான் இந்த வருடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருவருமே ஆண்டின் துவக்கத்திலிருந்து நல்ல ஸ்தான பலங்களில் இருப்பதால் ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டங்கள் உங்களை பிரபலப்படுத்துவாங்க. நல்ல புதிய படங்கள் மூலமாக உங்களுடைய தனித்திறமை பளிச்சிடும். நடிகர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர்கள், ஒப்பனை கலைஞர்கள், எடிட்டர் என அனைத்து விதமான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கௌரவமும் வருமானமும் உங்களை உயர்த்தும். பொறுமையுடன் இருந்து பெருமை காணக்கூடிய ஆண்டாகவே 2024 இருக்கக்கூடுங்க. அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் போன்ற அரசு கிரகங்கள் உங்களின் யோக அதிபதி. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க தாங்க செஞ்சு கொடுப்பாங்க. பதவிகளும் பரிசுகளும் தேடி வரக்கூடும். ஆனால் எதிரிகளிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அஷ்டம சனி காலங்களில் உங்களை வந்து காலை வாரி விடுவதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். மக்களிடையே கெட்ட பெயர் உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு பொது பணி களம் இறங்கி நீங்கள் வேலை செய்தால் 2024 வந்து நீங்கள் நிச்சயமாக ஜொலிக்கலாங்க. மொத்தத்தில் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு தனித்து நின்று போராடி நல்ல அனுபவங்களும் கெட்ட அனுபவங்களும் உங்களை வெற்றி பெறச் செய்யுங்க.
உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை போயின்னு இருக்கு, என்ன புத்தி என்பதை ஆராய்ந்து கொண்டு பார்க்கவும். அதுவும் வலுவாக இருந்தால் நிச்சயம் இந்த ஆண்டு பலன்கள் உங்களுக்கு 100% வெற்றியை தரக்கூடுங்க. பொது வழிபாடு திருநள்ளாறு சனி பகவான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, பழமையான சிவன் கோயில் சென்று வாருங்கள். மற்றும் உங்களுடைய குல தெய்வத்தை கெட்டியமாக பிடித்து கொள்ளுங்கள். தொடர் நன்மைகள் உண்டாக கொடுங்க. முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. வயதானவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நன்மை பண்ணிட்டு வாங்க. நலம் பெறுவீர்கள். 2024ஆம் ஆண்டில் சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.